இதோ 30 நிமிடம் சொல்லக்கூடிய அளவுக்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு முழு தமிழ் கிரைம் கதை. தலைப்பு: மௌன சாட்சி. அத்தியாயம் 1. அந்த காலை. சென்னையின் புறநகர் பகுதியில் இருக்கும் ஆதித்யா நகர் எப்போதும் அமைதியான இடம். அந்த நாளும் அதே போலதான் தொடங்கியது. காலை 6:30. குப்பை வண்டியின் சத்தம், பால் பாக்கெட் போடும் சிறுவன், கோவில் மணி ஓசை, அனைத்தும் வழக்கம் போல். ஆனால் 7 மணிக்கு வீடு எண் 23 வந்த அந்த அலறல் அந்த தெருவின் வரலாற்றையே மாற்றிவிட்டது. ஐயோ, ஐயோ, அவரை கொன்னுட்டாங்க! அலறியது மீனா, 42 வயது. அவர் கணவர் ராஜேஷ் ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் மேலாளர். அவர் வீட்டின் ஹாலில் சோஃபாவின் அருகில் உயிரில்லாமல் கிடந்தார். அத்தியாயம் 2. குற்ற இடம். இன்ஸ்பெக்டர் அரவிந்த், சுமார் 38 வயது, அமைதியான முகம். அதினமாக பேச மாட்டார், ஆனால் பார்த்ததும் புரியும். அவர் கவனிப்பதை தவறவிட மாட்டார். யாரும் எதையும் தொடாதீங்க. வீடு முழுக்க ஒரு சுற்று. உடைந்த ஜன்னல் இல்லை, கதவு உடைக்கப்படவில்லை, திருட்டு போல எந்த அடையாளமும் இல்லை. ராஜேஷின் கை மணிக்கட்டு அருகே ஒரு பேனா. அதுவும் ஒரு சாதாரண பேனா இல்லை, அதன் மேல் பொறிக்கப்பட்டிருந்தது எஸ்.ஆர். ஃபைனான்ஸ். அரவிந்தின் கண்கள் சுருங்கின. அத்தியாயம் 3. முதல் சந்தேகம். மீனா அழுதபடி சொன்னாள். நேத்து ராத்திரி 11 மணிக்கு தான் அவர் தூங்க போனார். காலை எழுந்தப்போ பார்த்தா? அரவிந்த் கேட்டார். யாராவது உங்க வீட்டுக்கு நேத்து வந்தாங்களா? மீனா தயங்கினாள். இல்ல, அதாவது ஒரு பேர் வந்தார். யார்? அவரோட ஆபீஸ்ல வேலை பார்க்கற சுரேஷ். நேரம்? ராத்திரி 9:30. எதுக்காக? சம்பள விஷயம். அவர்கள் சத்தமா பேசினாங்க. அத்தியாயம் 4. சுரேஷ். சுரேஷ் 29 வயது, அதே நிதி நிறுவன ஊழியர். அவர் சொன்னது: சார், நான் சண்டை போட்டது உண்மை, ஆனா கொலையா? நான் அப்படி செய்ய மாட்டேன். அவரிடம் இருந்த பேனா? அதே மாதிரி பேனா எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் அவரது சட்டை கையில ஒரு மெல்லிய இரத்தக்கரை. எப்படி வந்தது? சுரேஷ் திணறினார். அது நேத்து கோழி வெட்டினா சார். அரவிந்த் எதுவும் சொல்லவில்லை. அத்தியாயம் 5. மௌன சிறுமி. ராஜேஷ் வீட்டுக்கு எதிரில் வீடு எண் 24. அங்கு இருந்தாள் நந்தினி, 10 வயது. அவள் பேச மாட்டாள், பிறவியிலேயே மௌன குறைபாடு. ஆனால் அவள் எப்போதும் ஜன்னல் அருகே உட்கார்ந்திருப்பாள். அரவிந்த் அவளின் தாயிடம் கேட்டார். யாராவது உங்க வீட்டுக்கு நேத்து வந்தாங்களா? அம்மா சொன்னாள். அவள் ராத்திரி ஓவியம் வரைஞ்சிட்டு இருந்தா. அரவிந்த் அந்த ஓவியத்தை பார்த்தார். அதில் ஒரு மனிதன் ஒரு பேனாவை கையில் பிடித்து ஒருவரின் அருகில் நிற்பது போல உள்ளது. மனிதனின் முகம் முழுசா வரையப்படவில்லை, ஆனால் அவன் அணிந்திருந்தது ஒரு கடிகாரம். அத்தியாயம் 6. மறைக்கப்பட்ட உண்மை. அரவிந்த் ராஜேஷின் ஆபீஸை விசாரித்தார். அங்கே தெரிந்தது, ராஜேஷ் கடந்த 6 மாதமாக அகப்பை மோசடி செய்திருந்தார். அதையும் கண்டுபிடித்தவர் அவரின் பழைய நண்பர், அதே நிறுவன பங்குதாரர் சந்தீப். அந்த நாள் இரவு சந்தீப் ராஜேஷை பார்க்க வந்திருந்தார். அவர் அணிந்திருந்த கடிகாரம் நந்தினியின் ஓவியத்தில் இருந்த அதே வடிவம். அத்தியாயம் 7. நேருக்கு நேர். சந்தீப்பை விசாரித்தபோது அவர் முதலில் மறுத்தார். ஆனால் அரவிந்த் பேனாவை மேசையில் வைத்ததும் அவர் முகம் மாறியது. அவன் என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டான். பணம், பேரு, நம்பிக்கை எல்லாம். நான் கொல்ல நினைக்கல, வாக்குவாதம்தான். அவன் தள்ளுனா, நான் தடுக்க, அவன் கீழே விழுந்தா. மௌனம். அத்தியாயம் 8. மௌன சாட்சி. கோர்ட்டில் அரவிந்த் நந்தினியின் ஓவியத்தை சமர்ப்பித்தார். மௌனமாக இருந்த அந்த சிறுமி ஒரு பென்சில் கொண்டு மறுபடியும் அதே மனிதனை வரைந்தாள். இந்த முறை முகம் தெளிவாக. அது சந்தீப். கோர்ட்டில் முழு அமைதி.
முடிவு: மீனா அழுதாள், சுரேஷ் விடுவிக்கப்பட்டான், சந்தீப் கைது செய்யப்பட்டார். அரவிந்த் வெளியே நடந்தார். அந்த நந்தினி ஜன்னல் வழியாக அவரை பார்த்து மெதுவாக சிரித்தாள். சில நேரம் அதிகமாக பேசாதவர்களே உண்மையான சாட்சிகள். முடிந்தது.